ஹாய் ஹலோ வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கமெண்ட்ரி வூல்ஃப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரிடேட்டர் காமிக் பத்தி தான் பார்க்க போறோம். பிளானட் 114432 இயர் 2056. அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை தான். ஒரு காட்டு பகுதியை காட்டில திடீர்னு ஒரு வெடிப்பு ஏற்படுது. என்னடா வெடிப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, ரெண்டு பிரிடேட்டர் சமமான ஈக்குவலான பவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. ரெண்டு ஈக்குவலான பவர் புரிஞ்சுக்கோங்க. பயங்கர சண்டை நடக்குது. பயங்கர சண்டையில ஒரு பிரிடேட்டரும் அடிச்சுட்டு ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. இதுல யாரு பலசாலி எதுன்னு அந்த போட்டி நடக்குதா என்னன்னு தெரியல. பட் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரெடேட்டர் ஈக்குவலான சண்டையில இருப்படையில ஒரு பிரெடேட்டர் கீழே விழுந்து அதோட மாஸ்க் விழுந்துருது. இந்த டயத்தை யூஸ் பண்ண இன்னொன்னு ஒரு பிரெடேட்டர் அதோட தலையை சீவி எடுத்துருது. அந்த தலை கீழே கிடக்கிறதோட அந்த இன்னொன்னு பிரெடேட்டர் கம்பீரமா நிக்கையில அதோட தன்னோட மாஸ்க் கலட்டையில தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஷாக். இவ்வளவு நேரம் சண்டை போட்டது அது பிரெடேட்டரே கிடையாது, அது ஒரு ஹியூமன். அப்படியே கதை பாஸ்ட்டுக்கு போகுது. பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் காட்டுக்குள்ள வராங்க. காட்டுக்குள்ள வரையில ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. அவங்க பேர் தான் தெட்டா. அவங்க தான் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட். அவங்க ரெண்டு பேருமே அவங்க அப்பா அம்மா தான். அவங்க அப்பா சொல்றாரு, ஏன் நீ தனியா வந்த, உன்னை தனியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஷிப்லேயே இருக்க போர் அடிக்குதுன்னு தெட்டா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, நம்ம ஷிப்ல இருக்க ஏஐ சாண்டி உனக்கு வந்து லெசன்லாம் நடத்துதுல, அதையே கவனிச்சுட்டு உட்கார வேண்டியதால அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏஐ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லல. அவங்க அம்மா சொல்றாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் மாசம் பொறுத்துக்கோ, அப்பதான் நம்ம இந்த பிளானட்டை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ண பிறகு நம்ம இந்த பிளானட்டை விட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல. ஏவனுக்கே இது பல மாசம் நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெட்டா கோவப்படையில ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட தெட்டாவோட அப்பா, பிரான்சிஸ்கா இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போங்க. அதுக்கு பிரான்சிஸ்கா, என்ன சொல்றீங்க, ஏதோ நம்மளை நோக்கி வருது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லல. அந்த இடத்துலயே அந்த பாஸ்ட் இது முடியுது. அப்புறம் ப்ரெசன்ட் இதுக்கு வருது. இங்க தெட்டா தான் கொன்ன பிரெடேட்டரோட கிளவுஸ் செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து சாண்டி சொல்லுது, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லல. தெட்டா அந்த கிளவுஸை கிளிக் பண்ணையில அந்த பிரெடேட்டர் வந்து ஷிப்போட லொகேஷன் தெரியுது. உடனே சாண்டி கிட்ட சொல்றா, எனக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஷிப்பை நோக்கி போறா. ஷிப்பை நோக்கி போனவ அங்க உள்ள பொருட்கள்லாம் எடுத்துட்டு அந்த ஷிப்பை வெடிக்க வச்சிடறான். வெடிக்க வச்சுட்டு வர்ற வழியில பார்த்தோம்னா அந்த பிளானட்டை செஞ்ச மற்ற கிரியேச்சர்ஸ் ஃபுல்லா இவளை சரௌண்ட் பண்ணிடுது. சரௌண்ட் பண்ணையில இவ சொல்றா, நான் உங்களோட ஃப்ரெண்டு தான், உங்களோட இனிமிலாம் கிடையாதுன்னு சொல்லல. அந்த மற்ற கிரியேச்சர்ஸ் இவகிட்ட இருந்த அந்த மாஸ்க் பார்த்து அந்த கிரியேச்சர் கத்துறதுல இருந்து அந்த பிரசன்ட் கட்டாய் அப்படியே பாஸ்ட்டுக்கு கதை மூவ் ஆகும். பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரான்சிஸ்காவும் தெட்டாவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா கேம்ப நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிக்கிட்டு இருக்கலே கோட் ரேட் சொல்லிட்டு தான் ஓடுறாங்க. அதை பார்த்த மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்காங்க. அப்போ வந்து அதுல க்ரூல ஒருத்தர் வந்து எங்க பிரான்சிஸ்கா அப்படின்னு கேட்கல. திடீர்னு அவரோட தலை வெடிச்சு செதறுது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லி எல்லா பேரும் அலாட் ஆறாங்க. பிரான்சிஸ்கா வந்து தன்னோட பொண்ணை ஸ்பேஸ்ஷிப்ல கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்றதோட பாஸ்ட் முடிஞ்சு அப்படியே பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அந்த தெட்டா மத்த கிரியேச்சர்ஸ்க்கு பயந்து அவளோட ஸ்பேஸ்ஷிப்புக்கு ஓட ஆரம்பிக்கிறா. ஸ்பேஸ்ஷிப்பையும் ரெடி ஆகுது. ஸ்பேஸ்ஷிப் அந்த பிளானட் விட்டு கிளம்ப போயில மத்த கிரியேச்சர்ஸ் ஃபுல்லா அந்த இடத்த வந்து பாக்குது. ஒரு வழியா அந்த பிளானட் வந்து தெட்டா அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறா. அந்த பிளானட் விட்டு வந்த தெட்டா ஷிப்ல இருக்கையில அவ எடுத்து வந்து அந்த பிரெடேட்டரோட ஷிப்ல இருந்து எடுத்து அந்த பொருளை வந்து ரிசர்ச் பண்றா. அந்த பொருள்ல பாத்தீங்கன்னா மத்த எல்லா கோஆர்டினேட்ஸ், இந்த கேலக்சியோட மேப்ஸ், லொகேஷன் எல்லாமே இருக்கு. அப்பதான் அவ சொல்றா, ஏவனிக்கே நம்ம 5 கொன்னாச்சு, இன்னும் 6வது ஒண்ணு நான் கொல்ல போறேன், அது எங்க இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தெட்டாவை வந்து கிட்டத்தட்ட பிரெடேட்டர் 5 பிரெடேட்டரை சோலோவா நின்னு கொண்டிருக்கா. அதே மாதிரி இந்த மத்த பிரெடேட்டரிஸ் கொல்றக்காண்டி இந்த டிவைஸ் யூஸ் பண்றா. அந்த டிவைஸ் யூஸ் பண்ணல. ஒரு கட்டத்துல வந்து ஒரு ரூமுக்கு போயில, இந்த ரூம் உனக்கு ஞாபகம் இருக்கா சாண்டி, இங்கதான் எல்லாமே நடந்துச்சு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லல. எனக்கு இது நல்லாவே ஞாபகம் இருக்கு, இங்கதான் உன்னோட அம்மா வந்து ஒரு பிரெடேட்டர் கையால இறந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சாண்டி சொல்லு. பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு நம்மளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. பிரெடேட்டர் உள்ள நுழைஞ்சிருது அந்த ஷிப்புக்குள்ள நுழைஞ்ச பிரெடேட்டர் அவங்க அம்மாவை பிடிச்சி தூக்கிடுது. இதை பார்த்த தெட்டா தன்னோட கையில ஒரு கத்தி எடுத்து அந்த பிரெடேட்டரோட வாயை காட்டி ஒரு வெட்டுறா. வெட்டுனதுல வந்து அதோட ஒரு கோர பல்லு கீழே விழுந்துருது. அதுல கடுப்பான அந்த பிரெடேட்டர் இந்த காரியத்தை எவன்டா செஞ்சதுன்னு சுத்தி பார்க்கல. அந்த தெட்டா கையில வாளோட நிக்கிறத பார்த்துட்டு உடனே தெட்டா அந்த பிரெடேட்டர், இனி எதையும் செஞ்சிடாத, இனி ஒன்றும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்கல. டக்குன்னு அப்ப திடீர்னு ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு அலாரம் சவுண்ட் வருது, ஒரு வார்னிங் சிக்னல் வருது. என்னன்னு பார்த்தோம்னா சாண்டி வந்து ஷடவுன் ஆக போகுது. அந்த ஏஐ ஷடவுன் ஆக போறதை பார்த்துட்டு வேகமா ஃபிளைட் கண்ட்ரோல் எடுக்கிறா. எடுக்கையில பார்த்தோம்னா அந்த சாண்டி சொல்லுது, என்னால இனிமே லேண்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லல. அப்பதான் தெட்டா சொல்றா, சாண்டி நான் எடுத்த 8 சிமுலேஷன்லயே நான் 7 தடவை ஃபிளைட்டை கிராஷ் தான் பண்ணிருக்கேன், ஒரு தடவை தான் லேண்ட் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லலையே. டக்குன்னு அந்த சாண்டியை குட் பை சொல்லிட்டு ஷட் டவுன் ஆயிருது. அந்த ஷிப் பிளானட்டை நோக்கி வேகமா நொறுங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கு. இதுவோட இந்த இஷ்யூ 1 முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச உங்க நண்பர்கள்லாம் பகிருங்க. அப்பதான் நிறைய வீடியோ என்னால போட முடியும். ஓகே, நம்ம அடுத்த இஷ்யூல பார்ப்போம். டாடா பை பை, see you.